அன்பானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. அப்போ ஆண்டவருடைய குணாதிசயங்களில் இதுவும் ஒன்று, குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறது என்று அர்த்தம். அப்போ மனிதன் பல்வேறு விதங்களிலே குறையோடு இருக்கிறான். அவனுடைய பழக்க வழக்கங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் அப்படித்தான், வேலை செய்கிறதில்ல, படிப்பில், தொழிலில், இப்படி பல்வேறு விதங்களில், ஊழியங்களில், ஏன் பல விதங்களிலே குறைவு இருக்கிறது. குறைவில்லாத மனிதனே கிடையாது. அப்போ நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வம் எப்படிப்பட்டவராம்? குறைவுகளை நிறைவாக்குகிறவராம். அப்போ என் வாழ்க்கையிலே குறைவு வந்து விட்டதே என்று சொல்லி அழுது புலம்புகிறதற்கு நேரம் அல்ல இது. அதற்கு மாறாக என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றக்கூடிய, நிறைவாக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை ஆராதிப்பது, அவரை உள்மனதுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது சால சிறந்தது. அதுதான் நம் வாழ்க்கையிலே, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்த சரியான ஒரு முடிவு அதுதான். ஆகவே நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்குரிய நாள். எல்லா நாளும் அவர் படைத்த நாள் தான். ஆனாலும் என் வாழ்க்கையில் எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சில நோய் நொடிகள் வந்துருச்சு, உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகிறோம். ஒருவேளை சில விஷயங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு புரியல சில பாடங்கள் அப்படின்னா உடனடியாக ஒரு ஸ்பெஷல் கோச்சிங், சிறப்பு வகுப்புகள், டியூஷன் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது எந்த விதத்தில் பாதிப்போ அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒருவரை நாடுகிறார்கள் மனிதர்கள். அதே வேளையில் தான் ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் முழுவதுமாக 100% நீக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த திருச்சபைக்கு ஆராதனை செய்வதற்காக புறப்பட்டு போங்களேன். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எப்படி, நீங்கள் உள்ளே சர்ச்சுக்குள்ளே போகும்போது ஒருவேளை குறைவோடு போகலாம். நான் சொல்லுகிறேன், அந்த தெய்வம் உங்களை வீட்டுக்கு அனுப்புவார். நீங்கள் நிறைவோடு வருவீர்கள். யாக்கோபு என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது வெறும் கையுங்காலமாக தான் போனான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு பல மடங்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருகிறான். அருமையானவர்களே, இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் யாரை சந்திக்க புறப்படணும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குறைகளை மாற்றக்கூடிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நான் சந்திக்க நான் புறப்பட்டு போகிறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போவேன். நான் திரும்பி வரும்போது வெற்றியோடு ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் புறப்பட்டு போங்க. நிஜமாகவே உங்கள் வாழ்வில் இருக்கிற அனைத்து குறைகளும் மாறி நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் அவர் பொய்யுரையாத தெய்வம். அவரை நம்பினவர்கள் கைவிடப்பட்டதாக சரித்திரத்தில் இல்லை. ஆகவே அவர் மேலே நம்பிக்கை வச்சு புறப்படுங்க. இந்த வார்த்தையை நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். இன்றைக்கு ஒரு தூது என்னன்னா, உங்கள் வாழ்விலே இருக்கிற குறைகளை மாற்றக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்ற, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்றதான ஒரு தூது, ஒரு செய்தி உங்கள் காதுகளிலே தொனிக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் புறப்பட்டால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி. அடுத்த எல்லைக்குள்ளே போவீங்க, மென்மேலும் உயர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனம் புரியாத மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அனுபவிப்பீங்கள். அவர் மேலே நம்பிக்கை வச்சு காத்துருங்க. நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் வாழ்வில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற நல்ல தெய்வமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எவ்வளவு குறை இருந்தாலும்
அத்தனையும் ஆண்டவரை நீ மாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க அனைத்து குறைகளும் மாறுவதாக, அனைத்து வியாதிகளும் விலகுவதாக, அவங்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கடிகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக, மனதில் சந்தோஷம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சில காரியங்கள் இருக்கிற தடைகள் விலகி காரியங்கள் கைகூடி வருவதாக, இதுவரை பார்த்திராத மகிழ்ச்சியின் எல்லை கோட்டை அவர்கள் அடைவார்களாக என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும். நாளைக்கு அவர்கள் ஆராதனை ஆண்டவரே உம்மை ஆராதிக்க புறப்படட்டும், வெற்றியோடு திரும்பி வரட்டும். இந்த நாள் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம், ஆமென். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டிருக்கிறீர்கள். நாளைக்கு நீங்கள் புறப்பட்டு போங்க. இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி என்னென்னா, உங்கள் குறைவுகள் நிச்சயமாக மாறும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு ஜெப தேவை இருக்குமேயானால், ஆலோசனை சொல்ல வேண்டுமென்றால் இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். நன்றி.